அனைவருக்கும் முகமது அத்தாவுல்லாவுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கங்கள். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா நேற்று நடந்ததுங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், அதாவது ஒரு மாசமா விஜயும் திருமாவளவனும் ஒரே மாதிரியில் ஏற போறாங்க. இது திமுகவுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லி இவங்களே ஒரு பொருளி மக்கள் புரிஞ்சுக்கணும். ஆதவ அர்ஜுனன் யாரு? விசிகாவுடைய மாநில பொதுச் செயலாளர். தலைவர் சொல்லாம அவர் கட்சியில் இருக்கிறவர் பண்ணுவாரா? நேற்று திருமாவளவன் என்ன சொல்றாரு, எங்க கூட்டணிக்குள்ள பிளவு ஏற்படுத்துறதுக்கு எதிர்கட்சிகள் செய்யும் சதி, அதனாலதான் நான் இந்த விழாக்கே போல புறக்கணிச்சுட்டேன்னு சொல்லி என்னென்னலாம் ஸ்டண்ட் அடிக்கிறாரு பாருங்க. திருமாவளவனுடைய கம்பீரம் எங்க போச்சு, அந்த வீரம் எங்க போச்சுன்னு தெரியல. இன்னைக்கு விஜய் சொல்றாரு பாருங்க, அண்ணன் எங்க இருந்தாலும் அவருடைய மனசெல்லாம் இந்த விழால தான் இருக்கும். எந்த அளவு அவரை ப்ரெஷர் போட்டுருந்தா அவரால் வர முடியாம போச்சுன்னு சொல்லி விஜய் ஒரு அறிக்கை விடுறாரு. நான் கேட்கிறேன், இந்த ஆண்டு ஆளுநர் ஷானவாஸ் ஆதவார்ஜுனன் மேல கட்சி நடவடிக்கை எடுக்கும், தலைவர் நடவடிக்கை எடுக்கும் இவருக்கு ஒரு குரல் கொடுக்குறாரு. ஆனா அங்க அவர் மீடியா கிட்ட என்ன சொல்றாரு, அது அவருடைய சொந்த கருத்து, இது கட்சிக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. அப்ப யார் அவர் கட்சியால் தானே? உங்களால அவர் மேல நடவடிக்கை எடுக்க முடியல. ஏன்னா நீங்க ஸ்கிரிப்ட் ஏற்றி கொடுத்துட்டா நீங்க ஆதவார்ஜுனன் பேசுறாரு மேடைக்கு மேல. ஒரு தலைவர் சொல்லாம எப்படி பேச முடியும்? இல்லையா, என் கட்சிக்குள்ள என் தொண்டர் யாருமே எங்களை நிர்பந்தம் பண்ணல, எங்களுக்கு திமுக எங்களுக்கு எந்த பிரஷரும் கொடுக்கலன்னா யாரை ஏமாத்த? உங்களுக்கு தைரியமா திராணியம் தான் கூட்டணி வேண்டாம்னு சொல்லி வெளியே வர வேண்டியதானே. நீங்க வெளியில வந்தா எங்க எம்பி எம்எல்ஏ திமுக ஆதரவாயிடுவாங்கன்னு சொல்லி திருமாவளவனுக்கு ஒரு அச்சம். இன்னைக்கு ஆட்சியிலையும் அதிகாரிலையும் யார் கொண்டு வந்தாங்க? இன்னைக்கு எதை சொல்லி அவர் கட்சியை தொடங்கினாரு? திருமாவளவன் சொல்லி அதை சொல்லிதானே கட்சி ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு அதை சொல்லிதானே இன்னைக்கு ஆதவார்ஜுனன் மேடைக்கு மேடை பேசுறாரு. அதே நேரத்தில் ஆதவார்ஜுனன் பேசினாரு. விஜய் அதாவது ஒரு நிறுவனர், அதாவது ஓப்பனா சொன்னா ரெட் ஜெயிண்ட் சினி துறையை கையில வச்சுட்டு சம்பாதிக்கிறாங்களா? ஏன் விஜய் கூட தானே அந்த இதுல இருந்தாரு, இப்பதானே கட்சிக்குள்ள வந்தாரு. இது வரைக்கும் அவரை எதிர்த்து குரல் கொடுக்கலையே. இனி கட்சிக்குள்ள அவர் தைரியம் வந்துடுச்சா? வீட்டுக்குள்ள உட்காந்து அரசியல் பண்றாரு. அவருக்கு அங்க பேசுறதுக்கு தகுதி இல்லை. இருந்தாலும் இன்னைக்கு பார்க்க போனா திருமாவளவன் நிச்சயமாக திராவிட மாடல் கூட்டணியில இருந்து வெளியே வந்துருவாரு. ஏன்னா ஒரு 16 மாசம் இருக்குது இல்லையா, எப்படி வருவாரு? முதல்ல இந்த தலைப்பை பாருங்க, எல்லோருக்கும் தலைவர் அம்பேத்கர். ஏன்னா இன்னைக்கு விசிகா மட்டும்தான் அம்பேத்கர் வச்சு அரசியல் பண்றாங்க. இன்னைக்கு ஆதவார்ஜுனன் மூஞ்சில சமல் வச்சிருக்கிற அந்த தலைப்பு இது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. திருமாவளவனுக்கு தைரியம் ராணி இருந்தான்னு வச்சுங்களேன், நேருக்கு நேர் திமுக தலைவர்கிட்ட சொல்லிட்டு வெளியே வர சொல்லுங்க. அதை விட்டுட்டு நான் போல, நான் அதை பண்ணல, எதிர்கட்சி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இதை சும்மா வீண் விவாதம் எல்லாம் பண்ண வேணாம். தைரியம் தான் வெளியில வாங்க. இன்னைக்கு திருமாவளவன் அண்ணன் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் தான் ஆதவார்ஜுனன் மேடைக்கு மேடை பேசுறாரு. இதுல மாற்று கருத்து இல்ல. மக்களை முட்டாளாக்க நினைக்க வேண்டாம் திருமாவளவர்களே, மக்களை முட்டாளாக நினைக்க வேண்டாம். அவர்கள் எல்லாம் வீழ்த்து கொண்டு விட்டார்கள். 2026 உங்களுக்கு எல்லாரும் செருப்படி உண்டு, மாற்று கருத்தே கிடையாது. ஜெய்ஹிந்த்.